வணக்கம் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு சோறாக்கி அதை எப்படி கூழாக்குறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ அதுக்கு நான் வந்து ஓரளவுக்கு கம்பு எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உணர்த்திட்டு மிக்சியில் வந்து இது பண்ணிக்கணும், தூள் பண்ணிக்கணும். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு உலக்குக்கு 2.5 உலக்கு தண்ணி கொதிக்க சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடானோடனே ஒரு 1/2 உலக்கு எடுத்து வச்சுருங்க. ஒவ்வொரு கம்புக்கும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும், ஒவ்வொரு கம்புக்கு கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அது டேஸ்ட் இருக்காது. அதுக்கோசரம் நம்ம வந்து சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம், வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ பொடி பண்ணிவிட்டு என்ன பார்க்கலாம் பாருங்க. மிக்சியில் போட்டு இது பட்டு முந்தையெல்லாம் வந்து முரத்தில் ஜலிப்போம். இப்போ வந்து முரத்தில் யாருக்கும் புடைக்க தெரியாததுனால ஜல்லடையில் வச்சு போட்டுக்கிறோம். நைஸ் ஜல்லடை வச்சு இப்போ பாருங்கள் நைஸாக பவுட்ரு இது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கணும், குருணையாக இருக்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து நான் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கிறேங்களா, இதில் வந்து ஒரு பாதி தண்ணி எடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த குருணையை போடுறப்போ கை விடாமல் கிளறணும், இல்லாட்டி அடியில் போய் பட்டு தீஞ்சு போயிடும். பார்த்திங்கன்னா புட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே கிளறணும், இல்லைன்னா கட்டியாக இருக்குங்க. அப்படியே கிளறணும் கொஞ்ச நேரம், அது வேகிற வரைக்கும், இல்லைன்னா இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த நைஸாக இருக்கிறது பவுடர் எடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் சூடாக இருக்கிறப்ப இதை போடுறப்போ கட்டி தட்டிடும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு அது கட்டி உடைக்க முடியாது. அது இப்படி கரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து இது ஊற்றி அப்படியே கிளறிடலாம். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட வெந்துடுச்சிங்க. இப்போ வந்து அதை எடுத்து ஊற்றி கிளறணும். கொஞ்சம் உப்பு போட்டு, இப்போ தான் உப்பு போடணுங்க, கொஞ்சோண்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதுக்கோசரம் என்ன பண்ணணும்னா குக்கரில் வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணுன்னே அதை அப்படியே குக்கரில் பாருங்கள், குக்கரில் வச்சு தண்ணி கொதிச்சுட்டு இதுக்குள்ளே அதை வச்சு மூடி வச்சு ஒரு 3-4 சவுண்ட் விட்டோம்னா சரியாக போயிடும். ஒவ்வொருத்தர் டைரெக்டாக வைக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த கொதிச்சு வெளியே வரப்போ அந்த ஓட்டையில் அடைச்சி வச்சுட்டு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணேன், செட் ஆகலை. அதனால் நான் இப்படி செஞ்சுறேங்க. இது இப்போ எடுத்து வச்சு வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து எடுத்து வச்சிங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறுனாட்டி ஆற டைட் ஆகிடுங்க. டைட் ஆகணுன்னு கொஞ்சம் வெதுன்னு இருக்கப்போ சூடாக இருக்குது. இப்போது கொதிக்குதுங்க. இதை உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சு நாளைக்கு தான் சாப்பிடணும், இன்றைக்கி சாப்பிட முடியாது. இன்றைக்கி சாப்பிடணுன்னா கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி தக்காளி குழம்பு, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டு சாப்பிடலாம்.